எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? என்ன பத்தி சிட்டி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. மெட்ரஸ்ல போன கூட என்ன கட்டி பிடிச்சிட்டு முன்ன அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்க, டீ வாங்கி தராங்க, எங்க போனாலும் பஜ்ஜி போண்டா சாப்பாடுப்பா நண்பா கூப்பிடுறாங்க. அது போதும் எனக்கு. நம்ம எல்லாம் பொறுக்கும் போது எப்படி குமாரி கத்துறோம், அது மாதிரி கத்தணும். நன்றி ஐயா, நன்றி. எல்லாரும் ரஞ்சன் பிடிச்சவங்க லைக் போடுங்க. அடுத்தடுத்து வேற லைட் வந்து நான் சொல்லி காட்டுறீங்களா? என்ன தலைவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற ஐயா. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து மசாலா போட்டு நம்ம கடல் கெளுத்தி. அது? ஆமா. இது வந்து பத்த போட்டு நம்ம மசாலால போட்டா சும்மா அருமையா சாப்பிடலாம். ஆமா. ஓகே. இது வந்து கடல் தேலின்றாங்க, அதுவா? அது தேலி தான். இந்த ஆப்பிரிக்கன் தேலின்றாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் ஆப்பிரிக்கன் நம்ம தின்னக்கூடாது. இது வந்து கடல் மீன். ஆமா, கடல் தேலி நல்லா இருக்கும். அப்படியே பத்த போட்டா இந்த நாள்ல தான் சீசன்ல தான் இது முட்டை விடும். ஆமா. முட்டையாது. ஆமா. நம்ம மசாலால போட்டா வேற லெவல் மாதிரி கேட்டுருமா? ஆமா. மசாலா நம்ம ஏற்கனவே அரைச்சி காமிச்சிட்டோம். புதுசா பாக்குறாங்க இல்லையா, அவங்க திருப்பி வந்து மசாலா அரைச்சி காமிங்க அப்படிங்கிற காமிக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து A to Z. ஆமா. மசாலா அரைக்கிறது வந்து குழம்பு வைக்கிற வரைக்கும். ஆமா. ஒரு 10 நாள் கேப் விந்து போச்சு. எல்லாம் ரஞ்சன்ங்கிறாங்க. என்ன பண்றது சார்? நிறைய பேர் தான் வீடியோ அனுப்புறான்னு சொல்றாங்க. வந்து கேட்டேன் நான், எல்லாரும் சொல்றாங்க வீடியோ தான் கொஞ்சம் அருமையா இருக்குது, விஜயகாந்த் பத்தி நல்லா பேசுற, கேப்டன் மாதிரி பேசுற, பரவாயில்ல, நீ படிக்கலன்னு கூட நல்ல புத்திசாலியா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. நானும் நகை கடையில போய் பார்த்தேன். ஐயாக்கு விலை கம்மியா இருக்க சொல்ல யாரும் வாங்கல. இப்ப விலை அதிகமா இருக்க சொல்லதான் நிறைய பேர் போய் நிக்கிறாங்க. என்னது மீனா? இல்ல, நகைங்க. ஆமா. இப்ப நம்ம வாங்குறனாலதான் இப்ப வந்து அவங்க ஏத்தி விடுறாங்க. கொஞ்சம் வாங்காத இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கும் இறக்கி விடுவாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம மக்கள் சொல்லி பார்த்தேன். திருப்பி விலை இன்னும் அதிகமா ஏறிடுமோன்றதுக்காக போய் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னும் அதிகம் ஏறினா இன்னும் வந்து அவங்க வாங்குவாங்க நிறைய பேர். கொஞ்சம் வாங்காத கொஞ்சம் நின்னா அது வந்து கம்பெனில எதனா மேல் இடத்துல வந்து திட்டம் பண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்குவாங்க. இப்ப மீன் கூட அப்படித்தான் வாங்காம. ஆமா. இப்ப வந்து எல்லாம் மாலை போட்டுக்கனாலதான் மீன் விலை கம்மியா போகுது. கேக்குற விலைக்கு குடுக்குறாங்க. இப்ப மாலைக்கு போய் வந்துட்டாங்கன்னா, ஐயப்ப கோயிலாட்ட போய் வந்துட்டாங்கன்னா இது விலையே வேறதான் இருக்கும். நம்ம வால் கூட வாங்க முடியாது. அவங்க பேசுற டைலாக்லயே நம்மளுக்கு போதும். இப்ப வந்து கெளுத்தி வந்து நம்ம மசாலால போட்டு அது வறுத்து காட்ட போறேன். பாத்துடலாம். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? என்ன பத்தி சிட்டி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. மெட்ரஸ்ல போன கூட என்ன கட்டி பிடிச்சிட்டு முன்ன அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்க, டீ வாங்கி தராங்க, எங்க போனாலும் பஜ்ஜி போண்டா சாப்பாடுப்பா நண்பா கூப்பிடுறாங்க. அது போதும் எனக்கு. ஆமா. சந்தோஷம். அதோட எனக்கு எதுவுமே வேணாம். சொத்து வேணாம், சுகம் வேணாம். இது ஒரு லைட் இருந்தா அது போதும். ஆமா. மக்கள் நம்ம வந்து மதிச்சு கூட்டு உட்கார. ஆமா. முன்னெல்லாம் நீங்க எல்லாம் இங்க சாப்பிடாதீங்க, 4 பேர் சாப்பிடுறது அப்படி தார இலையில போய் வாங்கி சாப்பிட சொல்லுவாங்க. இப்ப நம்ம இஷ்டத்துக்கு தான் இலை போட்டு அங்க உட்காந்து சாப்பிடணும். ஆமா, உட்காருப்பா, என்னப்பா வேணும், யூத்தாப்பமா, இடியாப்பமா, தோசைவா, இட்லியா, பூரியா, நம்மளும் காசு கொடுத்து தானே சாப்பிடுறோம். மனுஷனுக்கு மனுஷன் ஒத்துமை கொடுத்தாதான் மனுஷன் வாய்க்க அவங்க நல்லா இருப்பாங்க. அதுதான் தலைவர், ஒருத்தர் வந்து எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு புரியுது. மக்கள் ஆமா, தூரம் இருந்து பாக்குறவங்களுக்கு புரியல மாட்டேங்குது. சொல்லும் போது தெரியும் அவன் மனுஷன் இல்லையா, அவன் காசு கொடுக்கலையா, அவரை பட்டி இந்த மாதிரி தூரமா போட்டு கொடுக்குறேன். அப்படி ஒருத்தர் ஏந்திச்சு சொல்லும் போது தான் நம்மளுக்கும் கொஞ்சம் பெருமை ஏத்து விடுறாங்க. நம்ம உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மரியாதை நம்ம மக்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஆமா, எல்லா மக்களுக்கு தான் கிடைக்கணும். ஆமா. நம்மளுக்கு மட்டும் கிடையாது, வர மக்களுக்கு கஸ்டமர்களுக்கு எல்லாம் நம்ம பாத்துக்கணும். பிசினஸ் கூட பண்றாங்க அவங்க இப்ப வந்து கோடியா வச்சிருந்து இப்ப வய மேல எல்லாம் கடை போட்டாங்க. நம்ம கடை எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. ஏதோ தெரிஞ்சவங்க பார்த்தவங்க நினைச்சு பாக்குறவங்க நம்ம கடையில வந்து வாங்குறாங்க. ஐயோ, அவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் வாங்கின பணம் பெட்ரோல் போட்டு வந்திருக்காங்க. நம்மள மாதிரி இல்லாத மனுஷர் ஒரு 100-50 வாங்கி போன பாவன் மறுபடியும் நம்ம தெருவுக்கு வந்து இன்னொரு தடி கத்துவாரு. இல்லன்னா அந்த தெருவை மறந்து போடுவாரு. கேட்டு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. சரி, பார்க்கலாம். கண்டிப்பா பிசினஸ் பிக்கப் பார்க்கலாம். இப்போ இது பீஸ் போடணுமா? இத பீஸ் போடணும். ஓகே. இத பீஸ் எப்படி போடணும்னு மட்டும் காட்டுறேன். நம்ம கத்தி பேனா கத்தி. ஆமா, பேச்சு கேட்கும். சொல்ற பேச்சு தான் என் பேச்சு தான் கேட்கணும். அப்புறம் நான் இல்லன்னா அவருக்கு மாத்தி விடுவேன் நான். அவ்வளவுதான். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுப்பா.
மீன் வந்து இது மாதிரி துண்டா இருக்கும். கரெக்டா நீங்க பாத்து வாங்கிடுறீங்க. நம்ம என்ன கெட்டு போன மீன் குத்தி ஏமாத்திடுறாங்க. நாங்களாம் அதுதான் பாத்து வாங்கணும். அப்படியா? ஆமா. அப்படி ரத்தம் ஒழுகுது அந்த மீன்ல. ஆமா. கரெக்டா பாத்து வாங்குறீங்க. நீங்க கறியா இருந்தா சரி ஏமாத்த முடியாது உங்கள. என்ன ஏமாத்த முடியாது. சென்னையில இருந்தாலும் சரி இல்ல ஆந்திரால இருந்தாலும் சரி நம்மள ஏமாத்த முடியாது. கரெக்டா பொருள் பார்க்கும்போது தெரியும் நமக்கு. கறி நம்ம சொல்ற பேச்சு கேட்கணும். கறி ஆமா. பீஸ் போடும் போது அப்படியே பீஸ் பீஸா வரக்கூடாது. ஆமா. இப்படி போட்டா பிளேடாட்டம் ஊயணும். அப்படி நல்ல கறி. அதுதான் நல்ல டேஸ்டான கறி. கிராஸா போச்சுன்னா கெட்டு போனது. இது சந்தன பீஸ் மாதிரி இருக்கும். ஆமா பத்தியா. என்ன சொல்லுவாங்க? கொண்டப்பா வெட்டி தரேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன் நானே வெட்டிக்குவேன். நீ 50 ரூபாய் கேட்பேன். அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ல. வேலை பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு தம்பு. சோம்பேறி ஆட்டமா போய் குட்டி வெட்டி அவன் வாங்கி வந்தா அது வேற வழிதான். ஆமா. இது நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பாக்கணும். என் புருஷன் பாரு என்ன மாதிரி ரேஞ்சு போட்டுருக்கோம் அப்படின்னு எங்க பொண்டாட்டி கேட்கணும். நம்ம திறமை தெரியல. ஆமா. நம்மளுக்கு வயசாகி போட்டோம். என் திறமையில வந்து என்ன சொல்லுவாங்க திறமையா பிள்ளைங்க? எங்க அப்பா காலத்தை தெரியுமா? சும்மா வானா வரணும் போனா வரணும் அப்படி கேட்கணும். வியாபாரத்துக்கு போய் வந்துட்டீங்களா? போய் வந்துட்டேன் ஐயா. போனேன் இன்னைக்கு போனேன். இன்னைக்கு மெட்ரஸ்ல இருக்கிறவங்க 2 பேர் பார்த்தாங்க. எனக்கு கார் நிறுத்திட்டு கேட்டாங்க என்னப்பா இன்னைக்கு யூடியூப்ல நிறைய வர இல்ல ஒரு 10 நாள் வரைக்கும் யூடியூப்பே வரலன்னு கேட்டாங்க. அப்படி சொன்னேன். ஐயா கொஞ்சம் வேலை இருக்குது அதனாலதான் எனக்கு முடியல அதனால போறேன் ஐயான்னு கேட்டேன். இல்லப்பா நல்ல டைலாக்கா பேசுற. இது முட்டை பீஸ். இந்த முட்டை பூசி மாத்தம் இது தனியா வச்சுக்கணும். ஆமா. ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி சார். மக்களே பாத்துங்க. நிறைய பேர் புதுசா வந்து வீடியோ பாக்குறாங்க. எப்படி மசாலா செய்றீங்க தெரிய மாட்டேங்குதுங்கறீங்க. அதனால உங்களுக்கு பாக்கெட் கூட விக்குது. ஓகே. புதுசா வந்த சப்ஸ்கிரைபுக்காக செஞ்சு காமிக்க போறேன். எனக்கு பாக்கெட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மறந்துடுவாங்க சொல்லி தனியா முழு பாக்கெட்டு. அதாவது சில பேருக்கு வந்து நீங்க சொல்ற அந்த இது ஃபாரின்ல இருந்து பாக்குறாங்க இல்லையா, நம்ம வாயில சொல்றது புரியலங்கிறாங்க. அதனால நீங்க காமிச்சிருங்க கிட்ட. அதுதான் காமிக்கிறேன். இது வந்து பெரிய சோம்பு. ஆமா. ஓகே. இது வந்து மிளகு. பாக்கெட்டே வந்து அதுக்கு வந்து தூள் வாங்க கூடாது. ஓகே. இப்படி தொங்க விட்டு காமிங்க. ஓகே. பாக்கெட் மிளகு. இது பெரிய சோம்பு. அப்புறம் வந்து தனியா. இது 3 மட்டும் தான். அப்ப காஞ்ச மிளகா. பாத்துங்க. அது வந்து நீங்க வந்து அவர் வந்து அரைக்கிறாரு. உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அரைக்கணும். இது நிறைய அரைச்சிட்டீங்கன்னா குழம்புக்கு வேணுன்றதை வச்சுக்கிட்டு மீதி அப்படி ஆமா. இது ஒண்ணு கெட்டி போறது பொருள் கிடையாது. மிச்சமான கூட டப்பில வச்சிருக்கலாம். இடிச்சிட்டு கூட டப்பில வச்சிருக்கலாம். தேவைப்பட்ட கோயம்பு அன்னைக்கு மொத்தமா கொஞ்சம் எடுத்து அதுல போட்டு வெங்காயம் போட்டு இடிச்சோம்னா வேற மாதிரி ஆயிடும். இப்ப தனியா முதல்ல எதுக்கு போட்டுருக்கேன்னா கொஞ்சம் நசுக்க மாட்டோம்ல. அதனால போட்டிருக்கிறேன். எல்லாரும் பாத்துங்க. முதல்ல தனியா தான் இடிக்கிறாரு. எப்படி செய்யறது, எப்படி மசாலா செய்யறது, இப்ப நிறைய பேர் டவுட் இருந்துட்டே, புதுசா வரவங்களுக்கு டவுட் இருந்துட்டே இருக்குது. டவுட்னாலதான் நான் போட்டு காட்டுறேன். அதனால உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ஒரு வீடியோ. மசாலா அரைச்சி குழம்பு வைக்க போறாரு. எப்படின்னு பாத்துங்க. என்ன மாதிரி வாசனை வருது பாரு. இடிக்கும் போது வாசனை. சட்டை டார்மரா இருக்குது. டி ஷர்ட் இதா நேத்து வாங்கினேன் ஜிம்முல இருந்தா. ஆமா. வேற லெவலுக்கு சட்டை. ஆமா. எல்லாம் பாக்குறாங்க கண்டெஸ்ட் இருக்குதுல்ல. அதனாலயா கலரா போட்டீங்க. என்னப்பா சொல்றாங்க? மெட்ராஸ்ல இருந்து பாத்து 2 பேர் பாத்தாங்க. இங்க கூட நம்ம செங்கல்பேட்ல கூட பாத்தாங்க. எங்க போனாலும் கரெக்டா என்ன வச்சுக்கிறாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமா. கூடிய சீக்கிரம் மசாலா மக்களுக்கு கொடுக்கறது பாருங்க. கொடுக்குறேன் ஐயா கொடுக்குறேன். பொங்கல் எல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஆமா. இப்ப வந்து இடிச்சாச்சு. ஓகே. இப்போ முழு பாக்கெட். ஓகே. இது பாக்கெட் முழு வாங்க கூடாது. இது மாதிரி உயிரோட இருக்கிற முழு போடணும். ஆமா. ஏன்னா இது வாசனை வந்து இன்னும் அதுல அடங்கி இருக்குது. அரிக்கிற முழு வந்து ஏதோ ஆம்லெட்ல ஆப்பாயில போட்டு சாப்பிடணும். பொடி. ஆமா பொடி. இது வந்து நல்லா இடிக்கும். காரம்
பா நீ சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு எச்ச ஊயுது. கண்ணுல தண்ணி ஊறுதான் அவத்த சொல்றாரு கண்ணு ஐயா சொல்லு வருதுன்றாரு. ஆமா வாக்கிரி போலி நீங்க பேசுற மொழி என்ன வாக்கிரியா? வாக்கிரி மொழி. வாக்கிரி மொழி. வாக்கிரிவேல். 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 இது வந்து 3 பேருக்கு தான் தெரியும். ஒன்னு ஷர்ட்டுக்கா இருக்கு, இன்னொன்னு வந்து பாயங்களுக்கு, ஒன்னு ஹிந்திக்காரங்க, ஒன்னு நாங்க. மிக்சிங்க வரும். நீங்க பேசுறது அவங்க எங்களது வந்து முன்னே மராட்டி தான். மராட்டி தான் எங்களது. இந்தியில வந்து சாப்பாடுக்கு தான் வாங்க, நம்ம தமிழ்ல வந்து சாப்பாடு வாங்க, நாங்களும் தான். ஓகே. உப்பு தேவையான அளவு. உப்பு எவ்வளவு வேணும் போடலாம், அதுல போட போறது இல்ல, இதுல முந்து போடும். ஓகே பாருங்க, உப்பு வந்து மசாலால போடும் போது உப்பு கோயம்புல போடக்கூடாது. ஆமா, ஏன்னா இது பதில் தான் இது போட்ட உள்ள உப்பு போட்டு வெங்காயம் போட்டுருவீங்க. ஆமா, இல்ல அது இடிக்கணும். இடிக்கும் போது உடனே சேப்பல பேக்கர் நோக்கலா தாத்தாக்கும் கேக்குறாங்க என்னைக்கு பன்னிக்கறி போடுறாங்க நீ. தாத்தா கேக்குறாங்களா? தாத்தா பன்னிக்கறி எப்ப போடலாம்? ஒரு 2 கிலோ போடப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை போடல. போடலையா? போடல, கடை இல்ல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்கி வச்சிருக்கேன். மக்கள் வாங்கி வந்துடுறேன். இல்லன்னா இங்க போய் வாங்கிடணும். சரி சரி சரி, நகர்ல போய் வாங்கிடணும். ஆமா, ஓகே. நகர் ராம்நாம் நகர். சட்டு புள்ளிங்க போற சட்டை மாதிரி இது. இது வந்து புள்ளங்க போடுற சட்டை இல்ல, இது வந்து ராஸ்கரன் வாங்கி கொடுத்த சட்டை எனக்கு. அப்படியே ஆம்ஸ் அவர் எப்பவுமே ஆம்ஸ் வச்சுதான் போவாரு. அவர் வச்சுன்னு போனாருன்னா சும்மா இன்னும் அந்த ஆம்ஸ் அவருக்கு இருக்குல்ல இன்னும். ஆமா, ஆனா அதை ஒடிப்பாரு, கடிப்பாரு. அதே நேரத்துல கோவம் வந்தா ஒடிச்சுடுவாரு, எலும்பு ஒடிச்சுடுவாரு. ஆனா அவர் அடி பாக்குறதுக்கே குள்ளமா இருப்பாரு. வேற லெவல் அடி. அப்படி மேல தூக்கி தொடையில வச்சு ஓடிப்பாருங்க. நீ என்ன பாய்ந்து கண்ணில போச்சு. இது போட்டியாச்சு, உப்பு மசாலா எல்லாம் போட்டியாச்சு. இப்ப வந்து தனியா பெரிய சோம்பு. பெரிய சோம்பு. 2 மசாலா இருக்குதா, 2 கோயம்பு இருக்குதா. इंडा ಬೇಕರ ಪನ ಇಂಡ ವರ್ತಿನ ಕೇಮ್ ಹೈ ಇನ ಕಾಣಿ ನಾಕಿ ನಮ್ಮ ಮಸಾಲೆ ಪಟ್ಟಿ ತೆರಲೆ ತಾತ ಇದು கப்பல்ல போற மாதிரியே இருக்குமா. ஆமா, வடிவேலுக்கு கேப்பாரு, ஏம்பா கப்பல்ல போற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாரு, தண்ணியில போற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாரு. இல்லப்பா நம்ம ரோட்ல தான் உட்காந்துருக்கிறோம். ஆனா கடைசி கப்பல தான் கூப்பிடுவாங்களா? ஜிகிதாத தூத்திட்டு பார். லாஸ்ட்ல வந்து இது காஞ்ச மிளகா. எல்லாருக்கும் தண்ணி வர மாதிரி செய்யும். எல்லாருக்கும் வேர்வை தண்ணி வரும். அவங்க போதை கூட எரிஞ்சுடணும். இதாண்ட தலைவா பூமி அதிருது. தலைவா பூமி அதிருது, வைப்ரேஷன் ஆகுது. டங்கு 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 ஜலிச்சுடுவோம். பொடியா இருக்குதுல ஜலிச்சுடுவோம். இப்போ அந்த வெங்காயம் போடும் போது கலர் எம்ஜிஆர் கலர் மாறுறதா? ஆமா, இப்ப வந்து மிஸ்ஸிங் ஆகுதுல சிவாஜி கலர். இது சிவாஜி கலர். அவங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி. வெங்காயம் போட்ட உடனே எம்ஜிஆர் மாறிடுவார். ஆமா, அவங்க என்னென்ன மசாலா போட்டு தின்றாங்க, நம்ம மசாலாக்கு பார்த்து ஆசைப்படுறாங்க. ஆமா, அவங்க நினைச்சாங்கன்னா கப்பல்ல இருக்கிற பொருள் கூட வாங்கி தின்னுபிடுவாங்க. ஆனா அதை நினைக்க மாட்டேன்றாங்க. மக்கள் என்ன தின்றாங்க, நல்ல டேஸ்டா எப்படி வருது அத பாக்குறாங்க. இப்போ சிவாஜி கலர் மாதிரி போச்சுல, இது பாரு பவுடர் போல ஆகி போச்சா. இப்ப ஒரு வெங்காயமா போட்டுக்கணும் போகும். ரொம்ப போடக்கூடாது, மேல பறக்கும். எல்லாருக்கும் பிடிச்சி உள்ள ஐத்துணும். இது சாப்பிடும் போது ஒரு கச்சிப்பு கையில வச்சிருக்கணும். ஆமா, ஏன்னா செலி வந்துகினே இருக்கும். ஆமா, இப்போ டாக்டர் போகணும்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அந்த செலி வெளியே வரணும், புகை ஊட்டி. இந்த இது 3 நாளே போதும், அந்த செலி எல்லாம் வெளியே வந்துடும். மருந்தே தேவையில்லை. உணவே மருந்து. ஆமா, சாப்பாடுல மருந்து. ஆமா, கலர் மாறிச்சு. இன்னும் கொஞ்சம் இடிக்கணும். கலர் மாறும். தண்ணி இறங்க கலர் தண்ணி இறங்கணும்ல.
நம்ம மசாலா வந்து எம்ஜிஆர் கலர் மாறிட்டார் பாரு. மாறிட்டார். ஆமா, இந்த மசாலா சாப்பிட்ட உடனே ம். நம்மளுக்கு வந்து விஜயகாந்த் கோவம் மாதிரி தான் வருது. விஜயகாந்த் கோவம் தான் வருதா? ஆமா, அதனால கொஞ்சம் எவ்வளவு அடிங்க பாக்குற முடியல. ஒருத்தர் வந்து சண்டைக்கு வர மாதிரி இருக்குது. சாப்பிட்டாவா? ஆமா. எங்க பொம்பளைங்க ஊசி மணி எடுத்து போவாங்க. மிளகா கேட்டி ஊசி குடுத்து பின்னு குடுத்து வாங்குவாங்க. பொருள் வாங்குவாங்க. மிளகா, அரிசி வாங்குவாங்க. அப்பெல்லாம் குடுத்து வாங்க மாட்டோம். மூட்டை மூட்டையா எப்போனாலும் கிடக்கும். நம்ம இப்போ கொக்கு அடிச்சு வரமுன்னா கறி அடிச்சு வரமுன்னா இடிச்சிடுவாங்க. இங்க அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வந்தோடனே குழம்பு வைக்க வேண்டியதான். ஆமா, இப்ப இருக்க பசங்க எங்க செய்யறாங்க? செய்ய மாட்டாங்க. ஆமா, இந்த பொம்பளை பாரு இப்ப உட்காந்து கிடக்கு பாரு, ஏதாவது ஒரு வேலை செய்தா ஒண்ணுமே இல்ல. யார் செய்வாங்க? நம்ம சாப்பாடுலாம் உட்காந்து ஐயா வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. ஆமா ஆமா, அது வந்து நம்ம கூட இருக்குது. தப்பு கிடையாது. நம்ம பொண்டாட்டிக்கு விதம் பண்ணி நம்ம தான் சாப்பிட வைக்கணும். கரெக்ட் தான். அது ஹோட்டல்லயோ இதுல காலைல ஒரு இட்லி கூட 4 இட்லி சாப்பிட்டேன். என்னம்மா உப்பு இல்ல சட்னி இல்ல அப்படி கேட்கும்போது ஏன்பா உனக்கு ஒர்க்கலையா என்னமோ அப்படின்னு சொன்னாங்க. எம்மா கொஞ்சம் ஒர்க்கிற மாதிரி போட்டாதான் எனக்கும் கோவம் வரும். இல்லன்னா எனக்கு இந்த மாதிரி இட்லி நான் சாப்பிட்டேன்னா நீ சொன்ன சுகர் பிபி எல்லாம் வந்து சத்து போடுவாங்க. ஆமா, இது மாதிரி மசாலா கோயம்பு இல்லன்னா நீ போறியா நம்ம இது குருமா கோயம்பு போட்ட கூட நல்லா இருக்கும்னு சொன்னேன். குருமா கோயம்பு நல்லா இருக்கும். நம்ம இட்லி ரோடெல்லாம் விக்கிறாங்க, எவ்வளவு டேஸ்டா வைக்கிறாங்களோ அவங்க கடைக்கு தேடி அவங்களே வருவாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வெறும் சாம்பார் சட்னி பொண்டாட்டி அந்த சண்டை வாங்கணும், அங்கிருந்து போய் சாப்பிடுறது வேதனையா சாப்பிடணும். அதெல்லாம் நான் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இது மாதிரி திருப்தியா சாப்பிடுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமா, இப்ப மசாலா ரெடி ஆகி போச்சு. இப்போ சமையல் ஆண்ட போறேன். இப்ப வந்து கெளுத்தி மீனா? ஆமா, அந்த கெளுத்தி மீன்ல இந்த மசாலா கொஞ்சம் போட்டு அது செய்ய போறேன். எப்படி இருக்குதுன்னு மட்டும் அப்படியே வீடியோல காத்திருங்க. வரேன். போலாம். இங்க சமையல்காரன். அடுப்பு ரெடி ஆயிடுச்சா? ஆமா ஐயா, இது நாங்க கல்யாணத்துக்கு வாங்கின கடை இன்னும் கொடுக்குது பாரு. இருக்குதா? ஆமா, உள்ள பல இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் கரியா இருக்கு அடுப்பு வைக்கிறதால. ஆமா, அடுப்புல வச்சதா அது மாதிரி ஆகும் கொஞ்சம் கறி. ஆனா கறி பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லதுதான். ஆமா, வெட்டாது, ரொம்ப நாள் வரும். ஆமா, சில பேர் வந்து மண்ணு பூசிட்டு மேல வைப்பாங்க. செம்மண் மண்ணு. இப்ப எண்ணெய் ஊத்துறேன். போன முறை வந்து மீனை ஃப்ரை பண்ணி போட்டீங்களா? ஆமா, மீன் வந்து வறுத்தி போட்டீங்க. அது செஞ்சு இந்த முறை வந்து அப்படியே ரப்பா. அந்த மீன் வந்து அது சேர் வாசனை அடிக்கும். ஓஹோ, அந்த மீன்ல சேர் வாசனை அடிக்கனாலதான் வறுத்தி போட்டேன். இந்த மீன் வந்து கொஞ்சம் ரப்பா. கெளுத்தி பல்ல கெளுத்தி. கடுகு பெருசா இருக்கு. ஆமாயா, இப்ப என்ன கொஞ்சம் சூடா இருக்குதுல்ல, கடுகு போட்டுடணும். நல்லா சட்டை பயங்கரமா அடிக்குது கேமராவுக்கு போட்டு சட்டை அப்படியே சும்மா ஜிகு சட்டை ஆகி போச்சுல. ஆமா, சும்மா ஜிகு சட்டை இந்த புள்ளிங்க போடுற மாதிரி இருக்குது. நம்ம வீடியோக்காக தான் வச்சிருக்கோம் அந்த சட்டை. அப்படியா? ஆமா, எல்லாரும் வந்து கண்டிச்சு விடுறாங்களா? பரவாயில்லப்பா, அவன் புருஷன் வந்து நல்லா சமைச்சு அவன் பொண்டாட்டிக்கு நல்லா சாப்பிட வைக்கிறாரு. நம்ம புருஷன் இருக்கிறாரு பாரு, கேட்டாலும் ஒதுக்க வர்றாரு, இல்லன்னு எத்தி ஒதுக்க வர்றாருன்னு சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு கண்டிச்சு வருதா, அதனால வந்து சட்டை. ஆமா, அதுக்குதான் கலர் சட்டை. வியாபாரத்துக்கு போறது அது வேற சட்டை. அது கெட்டப் வேறயா? அந்த கெட்டப் வேற. இப்போ கடுகு வந்து ஒடிஞ்சு போச்சு. ஆமா, இப்ப வந்து கருவேப்பிலை அப்படி கேட்கணும். சவுண்ட் கேட்கணும். எல்லாமே சவுண்டுக்கு. நண்டு உடைச்சா சவுண்ட் கேட்கணும், கறி உடைச்சா சவுண்ட் கேட்கணும். நம்ம எல்லாம் பொறுக்கும் போது எப்படி குவான்னு கத்துறோம், அது மாதிரி கத்தணும். ஊமையா பெறக்கூடாது. அது வரைக்கும் கேட்கும் சத்தம்.
இப்ப இவ்வளவு வாசனை வராது. நம்ம மசாலா பாதி ஒடிச்சு போடும் போது அந்த வாசனை தூக்கும். பைப் ஊதுற பைப் காணாம ஆமா, யாரோ எடுத்து போயிட்டாங்க தெரியல. யாரோ வீடியோ பிடிக்கல யாரோ அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பைப் மறைச்சு வச்சுட்டா சமைக்க மாட்டாங்க உங்களுக்கு. எப்படி எடுத்து போனா கூட சரி, நான் இதுல தட்டுல கூட ஊத்தி காட்டி விடுவேன். சீப்பு வடிவேல பார்த்து சீப்பு மறைச்சு வச்சிருவாங்க கல்யாணம் ஆகாதுன்னு. ஆமா, அந்த மாதிரி பைப்பு மறைச்சு வச்சுட்டாங்க, சமைக்க கூடாதுன்னு யாருன்னு தெரியல. நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிருவீங்க? ஆமா, நான் மந்திரம் பண்ண மாட்டேன், தந்திரம் பண்ண மாட்டேன், மேஜிக் பண்ண மாட்டேன். ஆனா எப்படி இருந்தாலும் எங்க அடுப்பு காப்பாத்திடும். காப்பாத்திரும். ஆமா, அதுக்கே தெரியும். ஐயோ நம்ம அப்பா வேலைக்கெல்லாம் போய் வந்திருக்கிறாரு, அவருக்கு எரிஞ்சு காட்டலன்னா கோவத்துல நம்மள ஒத்துடுவாரு அப்படின்னு அது கேட்டுருவோம். அடுப்பா? ஆமா. வீடியோ வேற எடுக்கிறாங்க, அந்த டைம்ல நம்ம ஏரியா முட்டா டென்ஷன் ஆகி உடைச்சிடுவாரு. அதனால அந்த அடுப்பு வந்து நம்ம சொல்ற பேச்சு கேக்குது. கேஸ் போயிட்டா எல்லாம் போய் உடம்புல புத்தி போதும். அப்படியா? ஆமா, அந்த வாசனை வந்து அந்த கேஸ் அடுப்பு வாசனை வந்து கோயம்புல இருக்குதா, கோயம்புல வந்து நம்ம தின்றோமா, அது நின்று செய்யும் போது அதெல்லாம் வீங்கிற போற மாதிரி இருக்கும். இது வந்து மனசுக்கு உறுதி. வேப்ப மரம் வைக்கிறோம், அது வைக்கிறோம், அது வச்சனால அந்த புகை போய் ஜென்னி இருந்தாலும் சரி, எது வாயு இருந்தாலும் சரி, கழிஞ்சு ஓடி புண்ணும். ஆமா, அந்த புகை வாங்கின. இப்ப தக்காளி வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் இல்ல, தக்காளி பச்சை மிளகாய் வேகுதா, இப்ப நம்ம மசாலா போட்டுடணும். வெங்காயம் போடக்கூடாது, ஏன்னா வெங்காயம் வந்து மசாலா ஆட் பண்ணி அரைச்சிட்டல, உப்பு மசாலா எல்லாம் இதுல இருக்குது. ஆமா ஆமா. ल्यान में तरफ जापत नाकतात देखो इंडन अरे खबर उन बिछन देख mana पानी बलगन हाथ இந்த மசாலா எவ்வளவு பேர் சாப்பிட ஆசைப்படுறாங்க. ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி பாக்கும்போது சாப்பிடுற மாதிரி இருக்குது பாரு மசாலா. ஆமா எல்லாம் வதங்கிச்சு. வாசனை எடுத்துப்பா. நீங்க எவ்வளவு தூரம் இருந்தா கூட அந்த வாசனை இருக்கும். ஆமா ஆமா. இப்ப புளி தண்ணி. ஆமா, மீனுக்கு கவுச்சு அடிக்காத இருக்கும். बदले धरा होती तो पोटी मारता थोड़ी ऊपर मेरे राणा से पड़ राणा मुझसे बाइक फाड़ के बेटे மாங்காய்க்கு வந்து கறி கோயம்புல போடலாம். இதுக்கு மட்டும் மசாலாக்கு மீன் கோயம்புனாலே புளி தண்ணி ஊத்தணும். ஆமா, ஏன்னா வாசனை வந்துட கூடாது இல்ல, அது வந்து கல்லாட்டம் ஆக்கும். இது புளி மட்டும் தான். பிபி பிரஷர் எல்லாம் குறைக்கிறது. ஆமா, சுகர் பிபி இருந்தா கூட நல்லா குறையும். எவ்வளவு புளிப்பு சாப்பிடறோமோ அவ்வளவு உடம்புக்கு நல்லது. காரம் சாப்பிடுறவங்க அவங்க கையெல்லாம் போய் பார். முக்கியமான வந்து கடல்ல வேலை பண்றவங்க இந்த கையில உப்பு கறி கல்லாட்டமா இருப்பாங்க அவங்க எல்லாம். இப்ப நம்ம கோயம்பு கேக்குது பார். கொதி வந்துச்சா? கொதி வருது, பாத்துக்கோ. இன்னும் கொஞ்சம் கொதிச்சுன்னா மசாலா சும்மா கேக்குற லெவல்ல நின்று போகும். ஏன் மசாலா இப்ப நல்லா வெந்துருது. அது மேல நம்ம கெல்த்தி நம்ம இது தேலி. ஆமா, போட வேண்டியதுதான். தேலி கடல் தேலி சும்மா பத்தியா இருக்கும். அந்த மசாலால விட்டு சாப்பிட்டா வேற லெவல்ல தூக்கிடும். சொன்ன மாதிரி மீன் போட்டு அடுத்த செகண்டே இதுவாயிடுச்சு. ஆமா, ரொம்ப சாப்பிட்டா. ஆமா, அது கறியில மசாலா போட சொல்லி கலர் வேற. ஆமா, அப்படியே சொன்ன மாதிரி நிக்கும் பார், கறி ஆட்டம் தான் நிக்கும். இது கடல் தேடி இல்ல, நல்ல உப்பு கண்டமா இருக்குதுல்ல, அதனால ஒண்ணும் கெடாது.
ஐயா அந்த ஓட்டு போடுறதுக்கு படிவம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க ஐயா, கொடுத்தாங்க. ஏன்னா புடிச்சு யார் ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணிருக்கிறோம். அது என்னன்னு தெரியல, அது ஃபில்அப் பண்ணி போயிருக்கிறாங்க, வரும்னு சொல்லிருக்காங்க, என்னன்னு தெரியல. பாத்து குடுத்துருங்க மறக்காம, ஓட்டு லிஸ்ட் வராது. சரி ஐயா. டவுட் கிட்ட இருந்தா கேட்டு இது பண்ணி கொடுத்துருங்க. ஆமா. தாத்தா பேரு இன்னொரு தாத்தா பேர் கேக்குறாங்களே, எப்படி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. தாத்தா அது தாத்தா பேர்ல கேக்குறாங்களா? ஆமா, சட்டிப்பணம் பேருங்கெல்லாம் கேட்டா எப்படி? அப்பன் பேரோட முடிஞ்சா சொல்லுவாங்க யாருன்னு. தாத்தா பேருன்னு கேட்டா நம்ம மாரி பெரியவங்க தான் சொல்லுவோம். ஆமா கரெக்ட். தலைமுறை கூட சொல்லுவோம். சின்ன குழந்தைங்க போனா எப்படி சொல்லுவாங்க? இதோ 2 தாட்டி தான் போடணும். ஆப்ப மறுபடி போடக்கூடாது. ஆப்பே புடிச்சு ஆயிட்டு எல்லாம் ஆயிட்டு விட்டணும். ஆமா. அப்புறம் இறக்க சொல்ல அப்படியே புடிச்சு ஒரு 4 சுத்து கண்ணாமூச்சி சுத்தி விட்டு அப்புறம் நம்ம சுத்தி சாப்பிடணும். இந்த ஆத்துல மீன் பிடிச்சி அந்த சுட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? ஆத்துல மீன் சுட்டு இருக்கிறோம். ஆத்துல வந்து உப்பு கண்டம், மிளகாத்தூள் மேல தடவிட்டு குச்சியில நல்லா நக்கிட்டு கம்பியில போட்டு அப்படியே கொஞ்சம் நெருப்பு வச்சு மேல வச்சுட்டா நல்லா சுடும். சுட்ட உடனே சாப்பிட்டா அது டேஸ்ட் வேற தான். ஆனா அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் சுட்டு தான் சாப்பிட்டாங்கல்ல? எங்களால அப்படிதான் சுட்டு சாப்பிட்டோம். இப்ப போர்ட்ல இருந்து மீன் வருதுன்னா எங்களுக்கு தர்மம் பண்ணுவாங்க. குப்பங்காரங்க வந்து போர்டு போய் வருது இல்ல, அவங்க வந்து நின்னுட்டா நம்ம கேட்காத மீன் இந்த அள்ளினுக்கா கொஞ்சம் கொடுத்துருவாங்க. எல்லா போட்டுக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கோயம்பு பண்ணி நாங்க சாப்பிடுவோம். ஆமா, அது அவங்களுக்கு வேகம் முன்னில இருந்து தர்மம் பண்ணா ஒரு 4 மீன் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆமா, எல்லாருக்கும் குத்துற மாட்டாங்க, எங்க ஆளுங்க மட்டும்தான். கோயம்புல வச்சு சாப்பிட்டா போட்டவனே ஒடியும். ஆமா, சோர்ல கைங்க மீன் மாதிரி இருக்கும். கழங்கா மீன் மாதிரி இருக்கும். கைங்க மீன் மாதிரி இருக்கும். இந்த உழுவன்றாங்களே, உழுவ மீன் சொல்றாங்கப்பா. அப்படி போட்ட உடனே அது வெந்துரும். ஆமா ஆமா. இப்போ அந்த மசாலா வாசம் வேகமா வரும். இப்ப எந்த மீன் எப்படி மெத்தட் வைக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க நீங்க. அந்த மீன் இப்படிதான் வைக்கணும், அந்த மீன் அப்படிதான் வச்சிருக்கணும். இந்த மீன் வறுத்து போட்டா உடஞ்சிரும். வறுத்து போட்டா அது நிக்காது, பீஸ் பீஸா போயிடும். பாறை மீன் இல்லன்னா நம்ம காணங்கல்தி, அது வந்து ரொம்ப ஸ்டெப்பான மீன். அன்னைக்கு செஞ்சீங்களா? இது என்ன அது? வவால் மீன். ஆமா, சில பேர் அது பண்ண மீன், வளப்பு மீன், வளப்பு மீன் சொல்லுவாங்க. அது வேற வளப்பு மீன். கட்லான்னு சொல்லுவாங்க அந்த மீன் பேர். அந்த கட்லா வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது, கொழுப்பு அதிகம். ஆமா, ஆனா பெருசு பெருசா வரும்ல அது? அது பெருசுதான். 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ 10 கிலோ வருது. முன்ன வந்து இறங்குற மீன் இப்ப இறங்க மாட்டேன். முன்ன வந்து கரெக்டா மாசி மகம் ஆச்சுன்னா கவுலால வந்து பெரிய மீன், அது மத்தி கவுலன்னு சொல்லுவாங்க. அது வர்றதே இல்ல. ஆனா ரேஷன் அரிசியில போட்டு சாப்பிட்டா அருமையா இருக்கும். ஆமா, அது நல்லா உடம்புக்கு நல்லது. அது ஆமா, வெறும் நெய்யா போடுது. கொடை கவுல மாதிரி வரல. அத்த தாட்டி நெத்திலி போட்டு இதே மசாலா போட்டு நெத்திலி போட்டு செஞ்சு காட்டுற அப்படியே வேற வேறையா இருக்கும். போட்டு சோறுல தின்னா அந்த எலும்பு கூட கீழே போடக்கூடாது, அப்படியே சோறுல பீஸ் அடிக்க மாதிரி இருக்கும். 2 பீஸ் கிடைக்குமா? விலை அதிகம்பா, ஒன்ன மோந்திட்டு போயிடும். பெருசா இருக்குது என்னது மீன் கிடைக்கும், மசாலா கேட்காத. மசாலா கொஞ்சம் கூட மசாலா எல்லாம் கேட்காது. இப்போ தங்கச்சி கடையில் போட்டிக்கு வந்துடும். பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? வாசனை மோந்தல அதே ஒரு தட்டு சோறு சாப்பிடுவோம். போ மீன் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கரண்டி போட்டாக்கா கரண்டி போடக்கூடாது. இது வந்து மீன் ரப்பா கிடையாது, ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா அடியில புடிச்சுக்கோ, வாசனம் பாரு, இப்ப தூக்குது பா. இன்னொரு கொதிப்பு தான், அவ்வளவுதான். ஒரு கொதி தான். ஆமா, மூத்து போல கொஞ்சம் மாசம் மிக்கி முடிஞ்சதா? முடிஞ்சது ஐயா. ஓகே, மீன் குழம்பு மசாலா போட்டு மீன் குழம்பு முடிஞ்சது. மசாலா எல்லாம் அடியில இருக்குது, கலரி தான் விடணும்.
ம் 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 ஓகே, மீன் குழம்பு ரெடி ஆகி இப்போ சாப்பிட்டு காமிக்க போறாரு. ஐயா போன வாரம் முட்டை சிப்ஸ் போட்ட மாதிரி இருக்குது இல்லையா? ம் ஆமா. இந்த வாரம் வந்து கெளுத்தி. சுமார் கேக் துண்டு மாதிரி இருக்கும் நம்ம மசாலா கோயம்புல. ம் 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 போன வாரம் வறுத்து போட்டோம். இது வேற கெளுத்தி. கெளுத்தி ஆமா, நம்ம மசாலா போட்ட கெளுத்தி. கெளுத்தி ஆமா. இதெல்லாம் கேக்குறது மாதிரி ஒடியும். மீன் நல்லா சாப்பிட்டா இருக்கு. ஆமா, கேக் மாதிரி இருக்கும். கேக் மாதிரி. அப்பா உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்குதா? மசாலா கோயம்பு எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்கன்னு பாக்குறேன் நானு. இது பார், கேக் காட்டாம இருக்கணும். மீன் நல்லா ஒடிய கூடாது. ஒடிய கூடாது. ஆமா, அதுக்கு வந்து கரெக்டா லெவல்ல போடணும். அவ்வளவுதான். இது முட்டை. மீன் முட்டையா? ஆமா, மீன் முட்டை. ஓஹோ, இதெல்லாம் ஒடியில பாரு, அப்படியே இருக்குது பாரு. அப்படியே இருக்குது. ஆமா, இதெல்லாம் ஓடி சாப்பிடுறது ஸ்ட்ரென்த் வேற. ஸ்ட்ரென்த் வேற. ஆமா, வாரத்துக்கு ஒரு முறை நான் செஞ்சு சாப்பிடுவேன். கையில காசு இருந்தா. கையில காசு இருந்தா. ஆமா, வியாபாரம் இப்ப கொஞ்சம் டிமாண்டா போகுது. அதனாலதான். மத்த நாளெல்லாம் என்னென்ன கோயம்பு, ரசம், சாம்பார் அது மாதிரி சாப்பிடுவேன். ஓகே, ரசம் சாம்பார் வைப்பீங்களா? ஆமா, வைப்பேன். என்ன அம்மா வீடியோ பார்த்தா பயப்படுறாங்க. என்னம்மா வியாபாரத்துக்கு போக மக்கள் கேக்குறாங்களா? பயப்படாதீங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. இல்ல பெரிய பெரிய கார்ல நிக்க வச்சு கேக்குறாங்க. அப்படியா? ஆமா, அவங்க நிக்கும் போது கை காட்டும் போது எனக்கு பயமா இருக்குது. இல்ல சார், என்ன வேணும்னு கேட்டான். நீ தானே மசாலால வர பார்த்தேன். வாங்க ஐயா. இப்போ தாத்தா குளிச்சுட்டு நம்ம மசாலா சோறு எப்படி தின்ன போறாரு பாரு. வருவாரா? குளிக்க போறாரு. ஓஹோ, சரி. கண்டிப்பா. சரி, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. எல்லாரும் ரஞ்சன் பிடிச்சவங்க லைக் போடுங்க. அடுத்தடுத்து வேற லைட் வந்து நான் சொல்லி காட்டுறேன். சொல்லி காட்டுறீங்களா? ஓகே. நன்றி ஐயா. நன்றி, பார்க்கலாம். ஓகே.